இந்த கடைசி 5 வருஷமா எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உடனே வண்டி எடுத்துட்டு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துடுவேங்க. உள்ள கருவறையில் இருக்கிற முருகனை மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷமே என் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கணும். என் 2-3 நாளில் யார் மூலியமாவது என் பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் முருகர் கரெக்டாக கொடுத்துருவாரு. முதல்ல ஒரு 2 வீலர் வாங்கியிருக்கோம், வராமல் இருப்போமா, வந்து அட்டண்டன்ஸை போட்டு வண்டி வாங்கியாச்சுன்றத முருகர்கிட்ட சொல்லியாச்சுங்க. கோயிலுக்கு வெளியில் எப்பயுமே கடத்தெருவில் நிறைய பொருட்கள் இருக்கும். ஆனால் இந்த தடவை விலை கம்மியாக கிடச்சிச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து நம்ம வாசக்கதவுல கெட்டுறதுக்கு டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பார்த்தேன். வெளியே வாங்குறத விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தாங்க சொன்னாங்க. இதில் அழகாக நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்த்தேன். பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். இதில் எல்லா கலர்ஸும் அப்படியே நம்ம செடியிலேருந்து பறித்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே பண்ணியிருந்தாங்க. ஒரு பூ ஆனால் 20 ரூபா சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டிக்கலாம். ரேட்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நீங்களும் ஒருவேளை குன்றத்தூர் முருகன் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். தேவைப்படுச்சுன்னா வாங்கிட்டு போங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்த வேலை எங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சிச்சு. வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்காட்ட சொல்லி திஷ்டி சுற்றி போட்டாச்சு. எப்பயுமே நம்ம லைஃப்பில் கஷ்டப்படும் போதும் நஷ்டப்படும் போதும் மட்டும் கடவுளை நம்ம பயன்படுத்திக்க கூடாதுங்க. அந்த கடவுளால் நம்ம நல்லா இருக்கும்போதும் நான் நல்லா இருக்கேன், உன்னால் நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு போய் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் துணை இருப்பார்.